அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கில அறிவை கடத்துறது தான். நிறைய வீடியோஸ் இதில் பார்த்துருப்பீங்க, சைலண்ட் லெட்டர் வீடியோஸ். இப்போ இந்த சைலண்ட் லெட்டர் வீடியோவில் சைலண்ட் லெட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹெச். இந்த ஹெச் வந்து சைலண்ட்டாக உள்ள சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து அவர். பாருங்கள், இந்த ஹெச் வந்து சைலண்ட், நம்ம உச்சரிக்கக்கூடாது. அவர் ஓயூஆர் எப்படி படிக்கிறோமோ அப்படி தான் ஹெச்ஓயூஆரையும் படிக்கணும். எழுதுகிறப்ப ஹெச்ஓயூஆர்னு எழுதணும், படிக்கிறப்ப அவர் அப்படின்னாக்கா 1 மணித்துளி, 1 மணி நேரம், 60 minutes. ஸோ 1 hour ஆர். ஸோ இதுதான் வந்து இது முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை வந்து கோரஸ், கூட்டாக பாடுறது, எல்லோரும் சேர்ந்து பாடுற கோரஸ். இந்த கோரஸில் இந்த ஹெச் நம்ம உச்சரிக்கக்கூடாது. இங்கே அகெயின் சிஓஆர்ஓயூஎஸ் எப்படி பேசணுமோ எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். எழுதுகிறப்ப சிஹெச்ஓஆர்யூஎஸ்ன்னு பண்ணணும். இதுக்கு வந்து கூட்டாக பாடுதல்னு தெரியும் நமக்கு அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்து ஆனஸ்ட். ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லணும். எகெயின் இங்கே ஹெச் எப்படி சைலண்ட்டோ அதுமாரி ஹெச் இங்கே சைலண்ட்டு. ஹெச்ஓஎன்இஎஸ்டி ஓஎன்இஎஸ்டி ஆனஸ்ட். ஆனஸ்ட் ராஜெல்லாம் படமெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் அது. ஸோ நேர்மையானது. ஸோ ஹீ இஸ் அ ஹானஸ்ட் மேன். ஸோ அவன் வந்து ஒரு ஈஸ் அன் ஆனஸ்ட் ஆன், இந்த ஹெச் இல்லாததுனால ஆன் வருது. ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன், அவன் வந்து ஒரு நேர்மையான ஒரு மனிதன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வார்த்தை வந்து கோஸ்ட், பேய் பிசாசுன்னு சொல்கிற கோஸ்ட்டு. இதுலேயும் ஹெச் வந்து சைலண்ட்டு, கோஸ்ட். இட் இஸ் எ கோஸ்ட் ஹவுஸ், அந்த வீடு ஒரு பேய் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி அது வந்து சொல்லலாம். ஹெச் வந்து சைலண்ட்டு. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னாக்கா இது வந்து WH வேர்டுன்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை வேர். இந்த வேர் வந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாசிக்கணும். WERE எப்படி வாசிக்கிறீங்களோ அதேமாரி தான் WHEREயும் வாசிக்கணும். ஸோ இந்த ஹெச் வந்து சைலண்ட். இது எழுதுகிறப்ப ஆனால் அந்த ஹெச் போடணும். வேர்னா எங்கே, வேர் இஸ் சி, அவன் எங்கே. ஸோ அதுதான் வந்து அந்த வேருக்கு பயன்படுது. கடைசியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரிதம். ரிதம்னா தாளம். அந்த தாளமில் இந்த ஹெச் வந்து சைலண்ட்டு. RYTHAM எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ரிதம்னு படிக்கணும், தாளம். தேர் வாஸ் எ ரிதம் டு தட் சாங். அந்த பாட்டில் தாளம் நல்லா இருந்தது. இட் வாஸ் எ குட் ரிதம் அப்படின்னு. ஸோ இந்த 6 வார்த்தையை இதை பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ஹெச் சைலண்ட்டாக உள்ள நிறைய வார்த்தைகள் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட்டில் இல்லாத வார்த்தைகளை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு